இன்றைக்கிம்மா பாட்டி வீட்டிலம்மா பாசிப்பயிறு குருமாம்மா. இது வந்து பருப்பு கிடையாது, பயிருமா. இங்கே பாருங்கள், தேவையானது வானிலை எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. பொடி உள்ளி வந்து பல்லாரி வந்து நைஸாக வெட்டிக்கோங்கம்மா. இங்கே பாருங்கள், நைஸாக வெட்டியிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பல்லாரி செவக்க வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்கம்மா. அதுக்கடுத்து 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா வதக்கினா தான் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் வத்தப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி கொஞ்சம், இது வந்து கறி மசால் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்கம்மா. நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுருங்க பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. நல்லா குழஞ்சிரும். இப்போ பாசி பயிறு அவிச்சு வச்சுருக்கோம்மா, அதை இது கூட போட்டுக்கோங்கம்மா. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய போட்டோம்மா பாசி பருப்பு, அதனால் டேஸ்ட் வித்தியாசமாகுது. நீங்கள் கம்மியாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நிறைய போட்டோம். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கம்மா. பாருங்கள், எல்லாம் வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்கம்மா. இங்கே பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாமா. இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வச்சுருந்தோம்மா, அதை போட்டு விட்ருக்கோம்மா. போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்று போல் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கம்மா, சாப்பிட்லாம்.